அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டடாகவும் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் ரிலேட்டடாகவும் நம்ம சேனல் நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது வேணால் மேலே உள்ள நம்பரில் கண்டிப்பாக நீங்கள் அழைச்சி எப்போனாலும் கன்சல்டேஷன்ஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் கேட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அண்ட் கூடவே மைசெல்ஃப் டாக்டர் மெரீஷ் சித்த மருத்துவர் நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஓரியன்டாக நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வரேன். அண்ட் கூடவே நிறைய லாங்குவேஜஸ்லேயும் உங்களுக்கான கன்சல்டேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் த இந்தியா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட ஒரு கேஸ் வந்து அப்ரோச் ஆகிறாரு. மேல் 38 years மேலு, செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பாசிட்டிவ் செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து அதாவது செகண்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சைல்டு அவங்களுக்கு வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிருக்கும், செகண்ட் சைல்டு வந்து இருந்திருக்காது. ஸோ அந்த டைமில் அதுக்கான ப்ராக்ரஸ் இருக்கிற சமயத்தில் அந்த சமயம் வந்து அதுக்கு ஏன் இதாகலை அப்படின்னு ஒரு அனலைசிஸ்லாம் பண்ணி பார்க்குறப்போ ஹெப்படைட்டிஸ் டிஎன்ஏ வந்து ஹெப்படைட்டிஸ் HbA பாசிட்டிவாக இருந்து டிஎன்ஏவும் பாசிட்டிவாக இருக்கும். அவர் பேசிக்கலி நான் ஸ்மோக்கர், நான் ஆல்கஹாலிக், எந்த விதமான வெளியில் உணவு எடுக்கக்கூடிய பழக்கங்களும் கிடையாது. 2 years ஆஃப் ஹிஸ்ட்ரியில் அவருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு. 2 yearsக்கு பிறகு தான் அந்த டைமில் நமக்கு தான் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே 1 year வெளியிலே இருந்துட்டு டைம் போயிடுச்சு. அதன் பிறகு நம்மகிட்ட அப்ரோச் ஆகிறாரு. நம்மள்ட்ட எடுத்த பீரியட் அப்படின்னா நியர்லி ஒரு 1 year கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பீரியட் இருக்கும். ஸோ எல்லா டெஸ்ட் பேராமீட்டர்ஸும் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தெரியாமல் இருந்தது. பட் ஒரு பேராமீட்டர் ஒரு சில விஷயங்கள் பிஃபோராகவே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய மெடிக்கல் காலேஜில் போய் எடுத்திருந்தாரு. ஸோ எல்லா ரிப்போர்ட்டும் தெளிவாக இருந்து அதன் பிறகு நம்மளும் ஒரு சில விஷயங்கள் தேவை அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ பெருசாக சிம்டம்ஸ்லாம் அந்த கேஸ்லாம் அதிகமாகவே இருக்காது. ஒன்றும் அப்டமல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், செரிக்காது. அப்போ அங்கங்கே ஒரு மாதிரி ஒரு ரைட் சைடில் அப்படி விழாலும்புக்கு கீழே ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் பேஷண்ட்டோட மெயின் சிம்டமாக இருந்துச்சு. ஸோ மருத்துவ அறத்தின் சார்ந்து அந்த விஷயங்கள் காரணமாக பேஷண்ட்டோட நேம், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மாஸ்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ WBC ஜென்ரல் சிபிசி வந்து பார்த்துருந்தோம். அப்போ நமக்கு இதில் மெயினாக வந்து பிளேட்லெட் என்ன இருக்குது, மற்றபடி வந்து வேறு ஏதாவது செல் WBC எதுவும் ஏறி இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இதை வந்து பார்த்துருந்தோம். ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதன் பிறகு அப்டோமன் ஸ்கேன் வந்து பார்த்துருந்தாங்க. அப்டோமன் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா லிவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேரன்கெமல் எக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்டென்சிட்டி எக்கோஸ் மட்டும் கொஞ்சம் கூட இருந்துச்சு. கூடவே சர்ஃபேஸ் வந்து ஒரு சிலங்களுக்கு எக்கோ டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. பட் இவருக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. எந்த விதமான அங்கே லிவர்லேருந்து வெளியே வரக்கூடிய பைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பைல் டக்டில் எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷனோ, அழுத்தமோ, விரிவோ, வீக்கமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கால்பிளாடர் நல்லா இருந்து, பேங்க்ரியாஸ் நல்லா இருந்து, ஸ்ப்ளீன் நல்லா இருக்குது. கிட்னியோட ஸ்டோன் சம்மந்தமான எதுவும் விஷயம் இல்லை. சைஸ் நார்மலாக இருக்குது. யூரினரி பிளாடர் நார்மல். கூட வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த பேரன்கெமல் எக்கோஸ் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது கிரேட் 2 ஃபேட்டி லிவராக இருக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து கணிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவருக்கு வந்து டிஎன்ஏ ஃபஸ்ட் நம்மகிட்ட அப்ரோச் ஆகிறப்போ அவரோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 14 கோடி காப்பீஸ் இருந்துச்சு. அதாவது 14 கோடியே 40,84,047 அப்படின்றதா எக்ஸாக்டான வேல்யூ. அதே வந்து லாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.2. அப்போ லோ ரெப்ளிகேட்டிவ் வேல்யூ. ஸோ ஒரு விஷயம் காப்பீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி அணுகிறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ அப்போ என்னோட எக்ஸ்பர்டைஸில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே நம்ம HbA ஃபஸ்ட்டு சிமியா மெத்தடுங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். அதன் பிறகு HbEAG பார்க்குறோம். இன்ஃபெக்டிவிட்டி ரேட்டு அல்லது ரெப்ளிகேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்ஃபெக்டிவிட்டி அப்படின்னா மற்றவங்களுக்கு பரவக்கூடிய தன்மை அப்படின்றது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு பரவுமா பரவாதா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ அது இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.2 அப்படின்றது ரியாக்டிவில் இருந்துச்சு HbEAG. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு பரவக்கூடிய இன்ஃபெக்டிவிட்டி ரேட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்பெல்லாம் இந்த கோடிக்கணக்கில் வைரஸ் இருக்குதோ அப்போ தான் மற்றவங்களுக்கு பரவக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு சில சமயத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்தால் தான் பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதே HbA வந்து பாசிட்டிவாக இருக்கும், டிஎன்ஏ ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த ஸ்டேஜ்லலாம் மற்றவங்களுக்கு பரவிடுமா, ஒய்ஃபுக்கு பரவிடுமான்னு பயப்படுவாங்க. பட் HbEAG ஒரு முறை பார்க்குறது நல்லது. அதனால தான் HbEAG அப்படின்ற டெஸ்ட்டை கண்டிப்பாக பார்க்க சொல்கிறதுக்கான காரணம். கூடவே ஆன்டி HbE அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நெகட்டிவாக இருந்தது. ஏன்னா அதனோட ஆன்டிபாடி அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகலை. அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனால் கூட கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது மற்றவங்களுக்கு பரவாத தன்மை அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். கூடவே இந்த HbA இருக்குல்ல, அதாவது HbA 1733 இருக்குது. இந்த 1733 வேல்யூக்கும் ஆன்டி HbSன்னு சொல்கிற வேல்யூன்றது நெகட்டிவாக இருக்குது. அதாவது இங்கே பாசிட்டிவாக இருக்குது இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு HbA பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா, இதை பாடியிலே இது வந்தாலே பாடியில் அழித்து இதை வந்து ஸ்டேபிள் பண்ணக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தின்றது ப்ரொடியூஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டு ஆன்டி HbS அப்படின்றது. ஸோ நிறைய சமயத்தில் சார் HbA நெகட்டிவ் ஆகலைன்னு நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க.
நம்ம வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னாலே இன்னொரு செகண்டில் நம்ம வந்து சேஃப்டி ஆகிடுவோம். ஸோ அதனால் நம்ம பிளான் பண்ணி பார்த்து பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம எளிமையில் இதை வந்து கையாளலாம் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஜென்ரலான ஐயூ வேல்யூ அப்படின்றது கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 1 10 100,000 10,000 லேக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 லேக்ஸில் தான் அவர் வந்து நம்மகிட்ட அப்ரோச்சே ஆயிருப்பார். 17,54,000 1 crore 75,49,823. ஸோ இதை வந்து நம்ம கன்வர்ஷன் ஃபேக்டர் போட்டு கன்வர்ஷன் பண்ணியிருப்போம். இன்ட்டு 5 பாயிண்ட் இதில் கன்வர்ஷன் பண்ணியிருப்போம். அந்த கன்வர்ஷன் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து அந்த க்ரோர்ஸ் கணக்கில் வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இப்போதைக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கூடவே அந்த இதெல்லாம் ஆஃப்டர், அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள வேல்யூலாம் இப்போ பார்த்துட்டீங்க, முன்னாடியே பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு உள்ளது. இப்போ நம்ம என்னோட எக்ஸ்பர்டைஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கார்சினோஜன் இருக்கா, லிவரில் இத்தனை வருஷமாக இருக்குது, இப்போ இவ்வளோ அதிகமான வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு கார்சினோமேட்டஸ் கேன்சர் சார்ந்து ஹெப்படோசெல்லில் கார்சினோமா எதுவும் வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா புரோட்டீன் என்னன்னு பார்க்குறோம். 3.8 வெரி சேஃப், வெரி நார்மல். அதன் பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம், ஹெச்பிவி ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் பீரியட், 1 இயர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பீரியடுக்கு பிறகு அவர் வந்து ரெகுலேட் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். அப்போ அவரோட லெவல்ஸ் வந்து அதே சேம் லேபில் எடுக்கிறாங்க. 2025 எடுத்துருக்காங்க. இது வேல்யூன்றது 20 அப்படின்ற டிடக்ஷன் லிமிட்டில் வந்திருக்கு. 20ன்றது கோடிக்கணக்கில் இருந்து கிட்டத்தட்ட 14 கோடி அப்படின்றது இட் இஸ் வெரி ஹியூஜ் அமௌண்ட். அந்த அளவுலேருந்து இன்னைக்கு 20 அப்படின்னு வருது அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கக்கூடிய ஒரு ஆன்டிவைரல் இல்லாமல் சித்த மருத்துவ முறையில் எளிமையாக இதை அணுகலாம், எளிமையாக இதை வந்து கட்டுப்படுத்தலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போகாமல் தடுக்கலாம், நம்ம லைஃப்பை சேவ் பண்ணலாம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லாமல் கண் கூட நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தெளிவாக பார்த்தாலே தெரியும் பிஃபோரில் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டரில் எப்படி இருந்ததை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ தயவுசெய்து இதை நினச்சி பயப்படாதீங்க. கூடவே அவங்களுக்கு லிவரோட ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்றத பார்த்துருந்தோம். எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் எல்லாமே பக்காவாக ரெகுலேட் ஆகிருக்கு. ஸோ இது டிராஸ்டிக்கான ஒரு ரிசல்ட்டு. அல்புமின் சீரம் அப்படின்றதும் 4.3 வெரி வெரி நார்மல், குளோபலின் நார்மல், ஏஜி ரேஷியோவும் அல்புமின் குளோபலின் ரேஷியோவும் நார்மல். ஸோ இதுதான் விஷயம். அதாவது ஏபி அப்படின்னாலே ஆன்டிபாடி தான். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிற வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக வந்து கட்டுக்குள்ளே நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு கண்டிப்பாக வந்துடலாம். சார் எப்படி சார் சித்த மருத்துவம் எப்படி சார் ஒரு இப்படிலாம் வேலை பார்க்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக இதாகுங்க. அதாவது டிஎன்ஏ பாலிமரைஸ் அங்கே உள்ள என்சைம்ஸை வந்து கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம்ஸை பிளாக் பண்ணக்கூடிய மெயினான விஷயத்தை பண்ணுறதுக்காக இது வந்து இருக்கலாம். அதாவது இந்த மெயினான விஷயத்தை பண்ணி புது புது டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகாமல் தடுக்கக்கூடிய விஷயத்தை சித்த மருத்துவம் செய்வதாக நான் உறுதியாக அதை வந்து நான் வந்து கணிக்கிறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரண்ட் லிங்க்ஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாடிக்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை தரக்கூடிய விஷயத்தை கூட்டக்கூடியதுக்கு இன்டர்ஃபரன்ஸை வந்து கூட்டி இந்த டிஎன்ஏவை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான மெக்கானிசத்தை பண்ணக்கூடிய லெவலாக கூட இருக்கலாம். கூடவே அதாவது பாடியில் 2 விஷயம், ஒரு டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குன்னா டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ மெசேஜ் போய் கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த டிஎன்ஏவா ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ பிரேக் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸை நம்ம அடித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக செல்லுலர் லெவலில் வைரலோட அந்த தாக்கம், வைரலோட நெருங்கி கொத்த கிடக்குது இல்லையா, ஸோ அதனோட ரெப்ளிகேஷன்ஸை வந்து உடச்சி விட்றதுக்கு இந்த மருந்துகள் கண்டிப்பாக வாய்ப்புகள் ஏதுவாக அமையலாம். ஸோ இப்போ கூடவே இன்னொரு விஷயம், பேஷண்ட்டுக்கு பொறுத்தவரை ஹெச்பிஏஜி முன்னாடி இஏஜி பாசிட்டிவாக இருந்தது, இப்போ அது நெகட்டிவாக இருக்குது. ஹெச்பிஎஸ்ஏஜி லோவாக இருக்குது. வைரல் ரிசர்வாயர்ஸ் அதாவது டிஎன்ஏ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெச்பிவி டிஎன்ஏ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஹெச்பிஇஏஜி நான் ரியாக்டிவ் வந்திருக்கு, ஹெச்பிஎஸ்ஏஜியோட லெவல் வந்து டிக்ளைன் ஆகுது, கம்ப்ளீட்டாக 0 ஆகலை, குறைஞ்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் ப்ரிடிக்டிங் தட் ஹெச்பிஎஸ்ஏஜி கிளியரன்ஸுக்கான ஸ்டேட்டுக்கு நம்ம எத்திக்கிட்டு இருக்கோம், அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறோம். அந்த கிளியரன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்றது 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். பட் நீங்கள் ஹெச்பிஎஸ்ஏஜின்ற ப்ரோட்டீன் இருக்கிறதுனால என்றைக்கும் பயப்படாதீங்க. டிஎன்ஏவை சேஃபாக பாருங்கள். டிஎன்ஏ தான் நம்ம ட்ராப் பண்ணி 0ல் வைக்கணும், நெகட்டிவில் வைக்கணும், நாட் டிடெக்டரில் வைக்கணும். இதை வச்சாலே எளிமையில் நீங்கள் இந்த நோயிலிருந்து ஆரோக்கியமான நிலைக்கு மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்றது சம்மந்தமாக என்ன விதமான டவுட் இருந்தாலும், என்ன விதமான கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இது பண்ணுங்கள். மினிமலான கன்சல்டேஷன் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு, ஏன்னா எங்களோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, கண்டிப்பாக உங்களுக்கான டைம் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்து கண்டிப்பாக அதை வந்து ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுல
எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ரெப்ளிகேஷன் சார்ந்த விஷயங்கள் நம்ம தெளிவாக பார்த்தாலே போதும். ஸோ வேறு எதுக்கும் தேவையில்லாத பதட்டமோ பயமோ வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா இங்கே இருக்கிற நம்பரில் எப்பொழுதும் உங்களோட வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் மட்டும் அனுப்பிட்டு கன்சல்டேஷன் சார்ஜஸ் 200 rupees இருக்கும். அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ற விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலிமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.